ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்லிங்க்கை பில்டு பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 பேக்லிங்க்ஸ் மேலே நம்ம அவங்களுக்கு பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது மந்த் ஆன் மந்த் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதாவது மந்த் ஆன் மந்த் ஒவ்வொரு மந்த்துக்குமே நம்ம அவங்களுக்கு பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மந்த்லி எஸ்இஓ சர்வீஸை நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம ஃபர்தராக நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டொமைன் பேர் என்னன்றதை நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் டொமைன் நேம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த கீவேர்ட் லிஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? கிட்டத்தட்ட இது ரொம்ப பெரிய டொமைன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது இந்த டொமைன். ஸோ டொமைன் ரொம்ப ஏஜாக இருந்தாலும் மல்டிபிள் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட கொடுத்ததே ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 150 கீவேர்ட்ஸ்க்கு மேலே கொடுத்து எல்லா கீவேர்ட்ஸ்க்கும் ரேண்டமாக பேக்லிங்க் பில்டு பண்ணணுன்றது தான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது எல்லா கீவேர்ட்ஸ்க்குமே நம்ம ஃபர்தராக எடுத்து ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் நம்ம பில்டு பண்ணுறது மூலிமா அதிலிருந்து கீவேர்ட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிட்டு கூகுளில் ரேங்க் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸ் முதல் கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக தெரியுதுன்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இதில் உங்களுக்கு காமனாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம பேக்லிங்க் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் கமாண்ட் பேக்லிங்க்கை தான் இன்றைக்கி நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வீடியோஸ் யூடியூப்பில் கொடுத்துருக்கலாம். கமாண்ட் பேக்லிங்க் போய் அனதர் வெப்சைட்டில் போட்டால் உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி எப்படி அப்படின்னா, கமாண்ட் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணலாம். அனதர் வெப்சைட்டில் அது ஷோமே பண்ணும். பட் ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் அவங்க வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. பட் நாம் பண்ணுறது அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ரொசீஜரும் நாமளே பண்ணுறதால உங்களுக்கு இன்னும் 8 நாளில், அதாவது 1 வீக் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேக்லிங்க்கே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது போல தான் நம்ம நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே சரி, 100 கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம், 50 கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம், எவ்வளோ கீவேர்ட்ஸ் வேணும் கொடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பேக்லிங்க்குமே அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது 4 கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 1000 பேக்லிங்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அதுவே ஒரு 10லேருந்து 30 கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 5000 பேக்லிங்க் எலிஜிபிள். அதுபோல் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பேக்லிங்க்ஸ் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் என்னால் கீவேர்ட்ஸுமே எடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? சும்மா பேருக்கு 100 கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வெறும் 1000 பேக்லிங்க் வேணும்னா அது நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா வேலை ரொம்ப அதிகம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது போல தான். பட் ஆனால் இவங்க வெப்சைட் ரொம்ப பெரிய வெப்சைட். அது இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ் அண்ட் பேக்லிங்க் மந்த்லி எஸ்யூன்றதால ஒவ்வொரு மந்த்துக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 25,000 சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கான ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக அதை பிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரோவில் இருக்கக்கூடியது எல்லாமே மெயின் கீவேர்ட்ஸாக ரியாக்ட் ஆகும். தென் அதில் இருக்கக்கூடியது எல்லாமே செகண்ட் ஒன்னாக இருக்கிறது கேட்டகரி லிஸ்ட் வைஸ் நம்ம பண்ணி மெயின் கீவேர்ட்ஸ்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டில் எண்டில் பாருங்கள், HTML முடியுதுங்களா? இது கஸ்டமைஸ்டு சைட் பில்டு பண்ணியிருக்கு. கஸ்டமைஸ்டுனா இது பிளாகருக்கு டில் எண்டில் கூட .html முடியல, அதுபோல் பிளாகரில் சைட்டை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற போல தான் இது. ஓகேங்களா? அது இல்லாமல் கஸ்டமைஸ்டு பில்டு அப்படின்னா CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைதான் இது போல் கஸ்டமைஸ்டாக கோடு ரெடி பண்ணி ஒர்க் பண்ணுற சைடும் இது போல் தான் இருக்கும். ஓகேங்களா? கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. தென் இது ஒட்டுமொத்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அது வேலை செஞ்சதால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்போ பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா எவ்வளோ கீவேர்ட்ஸ் பில்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? தென் இப்போது டொமைன் என்னன்றதை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன்னா, அடுத்ததாக இது ஏக்ராஃபில் எப்படி அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு அதுவுமே நான் காமிச்சிடுறேன். தென் கிட்டத்தட்ட ஏக்ராஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட், ஓகேங்களா? ஸோ நான் அதை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடிக்கு ஆட்ஸ் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடியாக பேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களே செக் பண்ணதாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கேன். தென் கிட்டத்தட்ட டொமைன் ரேட்டிங்கிறது 70 இருக்குது. ஓகேவா? ஸோ நாம் பில்டு பண்ணி கொடுத்தது ஆல்மோஸ்ட் ஒரு 25,000க்கு மேலே இந்த மந்த்துக்கான அதுவும் நம்ம பில்டு பண்ணி முடிச்சிருக்கோம். தென் இதில் கிட்டத்தட்ட பேக்லிங்க் சைஸ் பார்த்தாச்சுன்னா 90,000 பேக்லிங்க் காட்டுது இல்லையா? 90,000 பேக்லிங்கில் கிட்டத்தட்ட 96% பார்த்தீங்கன்னா டூஃபோலோ பேக்லிங்க் தான் நமக்கு அங்கே கிடச்சிருக்கு. லிங்க்டு வெப்சைட்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 2300 வெப்சைட்லேருந்து 90,000 பேக்லிங்க் எடுக்க முடியுமானா இட்ஸ் பாசிபிள். அதாவது எங்கள் சைடு முடியும் அப்படின்னா இதில் நிறைய ட்ரிக் இருக்குது நண்பா. ஓகேங்களா? 2300 வெப்சைட்லேருந்து 900 பேக்லிங்க்ஸ், 90,000 பேக்லிங்க்ஸ்லாம் 2300 90,000 டிவைடட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்லேருந்து எவ்வளோ பேக்லிங்க் நமக்கு கிடச்சிருக்குன்றது உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டொமைன் ஸ்பாம் ஸ்கோரில் போய் மாட்டிக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு சம் ட்ரிக் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். டூ ஃபாலோவில் எவ்வளோ எடுக்கணும், நோ ஃபாலோ எவ்வளோ எடுக்கணும். இப்போ டூ ஃபாலோ நோ ஃபாலோனா டூ ஃபாலோ
ஒரு 30% அப்படின்னா நோ ஃபாலோ 70% எடுக்கணும். என்ன ப்ரோ எல்லாமே டூ ஃபாலோ தானே எடுப்பாங்க, நீங்கள் என்ன எல்லாமே 17%க்கு நோ ஃபாலோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ஆனால் இங்கே ட்விஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டொமைனுக்கும் ஏஜ் பொறுத்து தான் எந்த விதத்தில் பேக் லிங்க் பில்டு பண்ணால் டொமைன் வந்து பெனால்ட்டிக்குள்ளே போகாமல் தென் ஸ்பேம் ஸ்கோர் ஏறாமல் ஃபர்தராக ஃபாலோ பண்ண முடியுன்றது இங்கே ஒரு ட்ரிக் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டொமைனுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் ஏஜ் ஆக போகுது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எல்லாமே டூ ஃபாலோவில் பண்ணியாச்சு. அதுவே வந்து ஒரு 1 இயர் டொமைன் இருக்குது, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டொமைன்லாம் நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்போது உங்கள் டொமைனுக்கு வந்து பெனால்ட்டி விழக்கூடாது, ஸ்பேம் ஸ்கோர் ஏறக்கூடாதுன்னா அப்போ அதுக்கு எப்படி வேலை செய்யணுமோ அது போல தான் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுப்போம். புரியுதுங்களா? ஸோ எடுத்தவங்க தான் நம்ம வந்து வேலை செய்ய மாட்டோம். ஓகேவா? ஏன்னா உங்கள் டொமைன்றது என் டொமைன் மேல் தான் நான் பார்த்து வேலை செய்வேன். ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் சரி, ஒவ்வொரு கிளைண்ட்டும் சரி, நான் வந்து என்னை நம்பி நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த போல தான் என்னுடைய குவாலிட்டியான ஒர்க்குமே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இது ஆல்மோஸ்ட் வந்து என்னென்ன வெப்சைட்டில் வந்து லிங்க் பில்ட் ஆகிருக்குன்றதா நீங்கள் லிஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது ஃப்ரீ டூல்ன்றதால நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரிசல்ட்டு தான் நமக்கு வந்து காட்டுது. ப்ரீமியமாக இருக்குன்னா நம்ம எல்லாமே பார்த்துக்க முடியும். சரிங்களா? தென் இப்போ ஏகிராஃபில் வந்து காமிச்சாச்சா, அடுத்ததாக டொமைன். ஓகேங்களா? டொமைன் வந்து எதனால் மந்த்லி எஸ்இஓ அவங்க ஹையர் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து இதில் பார்க்க முடியும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். தென் இது வந்து டொமைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்த தென் நான் வந்து ஆல்ரெடி இருக்குது இந்த இடத்த நான் வந்து என்ன பண்ணுறேன், டொமைன் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்த பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. இது வந்து ஹியூமனா பாட்டன் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஓகேங்களா? ஓகே கொடுத்தாச்சா? தென் இப்போ டொமைன் வந்து பார்த்தாச்சுன்னா ஹிஸ்டாரிக்கலாக அதனுடைய டொமைன் அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து நல்லா பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் 2022 8வது மாதத்துலேருந்து டொமைனுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், டொமைன் ரேட்டிங் ஆனது டொமைன் அத்தாரிட்டி ஆனது 50லேருந்து அப்படியே 51 புஷ் பண்ணி அகைன் 50க்கு வந்திருக்கு. மறுபடியும் பேக்லிங்க் புஷ் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 53க்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது போல் ரெகுலராக வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பெரிய வெப்சைட் ஒரு மந்த்துக்கு 3 to 5 lakhs டிராஃபிக் ஒரு வெப்சைட் எல்லாம் இந்தமாரி காமனாக நடக்கக்கூடிய மிஸ்டேக் தான். ஏன்னா வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணால் தான் சைட் வந்து மேலே கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? பட் ஆனால் அதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அங்கே பாருங்கள் 2022 50 இருக்குது. அது வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களால நிறுத்தி வைக்க முடியல. ஏன்னா பேக்லிங்க் வந்து ஒர்க் பண்ண காணும். கோர் அப்டேட் வரும்போதெல்லாம் சைடு வந்து அடி வாங்கியிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ ஆனால் இப்போ வந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணது மூலிமா இங்கே பாருங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு சின்ன கெயின் கிடச்சிருக்கு. அந்த இடத்த ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி டவுன் பண்ணி ஒரு என் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ நாம் பேக்லிங்க் பில்டு பண்ணது மூலிமா அகெயின் வந்து அந்த பிளேஸ் நார்மலாக இருந்தது இல்லையா, அந்த பிளேஸில் போய் ஒரு கெயின் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து 50லேருந்து 51 போயிருக்கு. கான்செப்ட் புரியுதா? அடுத்து 52, அடுத்து 53, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து 45 வரைக்கும் டொமைன் அத்தாரிட்டின்றது ஈஸியாக, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 35 40 வரைக்கும் ஈஸியாக புஷ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வரது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எந்தெந்த மந்தில் எந்தெந்த இயர் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது இப்போ வந்து பாருங்கள் 50லேருந்து 51 இருக்குது. இது நாம் வேலை செஞ்சதால் தான் இவ்வளோ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டில் என்னென்னு பாருங்கள் 2022 12 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜ் 49 போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இங்கே வந்து மந்த் அண்ட் மந்த்து இன்றைக்கி ஜஸ்ட் ஃபார் நீங்கள் வந்து 1000 போடுங்க, 10,000 போடுங்க, லட்சம் கணக்கில் பேக்லிங்க் எடுங்களான்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு ஆர்டிக்கல் போட்டாலும் சரி, 10 ஆர்டிக்கல் போட்டாலும் சரி, உனக்கு அது குவாலிட்டின்னு தோணுதா, அட்லீஸ்ட் ஒரு 100 பேக்லிங்காச்சும் பில்டு பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா அப்போ தான் கூகுளில் கோர் அப்டேட் வரும்போது நம்ம சைடு வந்து லாங் டைமில் வந்து சர்வே பண்ணும். ஓகேங்களா? சரி, இதுக்கு என்ன ப்ரோ அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா அதுதான் ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் மோஸ்க்கான பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? மோஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் இது ஓப்பன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அவ்வளோக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ மோஸ்ட்டில் ஐஎம் நாட் ரோபோட்னு கொடுத்துட்டு செக் டிஏபின்னு கொடுக்குறேன். தென் இப்போது இந்த டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டின்றது 51 இருக்கா? ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி பேக்லிங்க் வைஸ் பார்த்தாச்சுன்னா 35,000 பேக்லிங்க் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் ஃபார் 35,000 பேக்லிங்க் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்துட்டு பேக்லிங்க் வைஸ் 1 மில்லியன் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். அது இல்லாமல் ஆச்சரியமாகவும் யாரும் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 35,000 பேக்லிங்கில் இருந்து மோஸுக்கு 1 மில்லியன் பேக்லிங்க்கு பில்டு செய்யப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதாவது 35,000 வெப்சைட்டில் இருந்து தான் 1 மில்லியன் பேக்லிங்க்கு பில்டு பண்ணியிருக்கு. ஏகிராஃபுக்குமே அதே தான். கிட்டத்தட்ட 2300 வெப்சைட்லேருந்து தான் ஆவரேஜ் பண்ணி 92,000 சம்திங் எவ்வளோ இருந்துச்சா? ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த வரைக்கும் பாருங்கள் 2300 வெப்சைட்டில் இருந்து தான் 96,000 பேக்லிங்க்குமே பில்டு செய்யப்பட்டிருக்கு.
கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் வந்து நம்பர் சைஸ் பெருசாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. உண்மைக்குமே அந்த பேக்லிங்கில் எந்த வெப்சைட்லேருந்து கிடச்சிருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும் எப்போயுமே. ஓகேவா? ஸோ இப்போ லிங்க்டு வெப்சைட்னா பார்த்தாச்சுன்னா 2300 வெப்சைட் மட்டும்தான் ஏகிராஃப்காக வேலை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது 96 பேக்லிங்க் மட்டும்தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது 2300 வெப்சைட்லேருந்து 96 பேக்லிங்க் வந்துட்டு நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபுல்லாக கிடையாது. நாம் வேலை செஞ்சது 25,000 மட்டும்தான். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 1 lakh பேக்லிங்க் வந்து ஒர்க்கு. இது வந்து 3 மாதத்தோடைய வேலை நடந்துகிட்ருக்கு. பேக்எண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இங்கே டொமைன் ரேட்டிங் பார்த்தீங்களா 70 இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் இது வந்து ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த டொமைன் ரேட்டிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது நண்பா. ஓகேவா? இது வந்து இன்றைக்கி 70 காட்டுதுன்னா நாளைக்கு 50 காட்டும். திடீர்னு நாளானிக்கு வெறும் 25 தான் காட்டும். நாளானிக்கு பார்த்தீங்கன்னா 0ன்னு காட்டும். ஓகேங்களா? தென் 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து 5 விதமான ரிப்போர்ட் காட்டும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய டொமைன் ரேட்டிங் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் அதிகமாக காட்டும், ஒரு நாள் கம்மியாக காட்டும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு சுத்தமாக காட்டவே காட்டாது. இது கூட மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டொமைன் ரேட்டிங். இது வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கவே முடியாது. ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும்னா இதுக்கு தனியாக பேக்லிங்க் எடுத்து ஒர்க் பண்ணணும். ஒன்று அது இல்லாமல் மோஸ்க்கு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்மளால் நிறுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி 51 இருக்குன்னா இது ஸ்டாண்டர்டாக நிறுத்த முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்காக வர கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஒர்க்கெலாம் அவங்க பார்த்துட்டு பிடிச்சிட்டு தென் சாட்டிஸ்ஃபைடுன்னு இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட வந்து ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது இது என்னால் வந்து ஸ்டாண்டர்டாக நிறுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 70 கொண்டு போய் நம்ம டொமைன் அத்தாரிட்டி நிறுத்துகிறோம் அப்படின்னா அதிகபட்சம் 1 குறையலாம், 2 குறையலாம். அதுக்கு கீழெலாம் குறையவே குறையாது. ஓகேங்களா? அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கானா அதுவுமே இருக்குது. நான் அதையுமே சொல்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி 51 இருக்குது. பேக்லிங்க் சர்வீஸ் பார்த்தாச்சுன்னா 35,000 பேக்லிங்க் இருக்குது. ஓகேங்களா? தென் ஸ்பாம் ஸ்கோர் 1 தான் இருக்குது. ஓகேவா? தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ 51% இருக்குது. தென் பேஜ் அத்தாரிட்டி 54% வந்துருக்கு. சரிங்களா? தென் மோஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்க கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேக்லிங்க்கு வேறு மோஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வேறு 5 தான் இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்ய தெரியல போல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்து பேக்லிங்க் வைஸ் அவங்க மோஸ்ட் அத்தாரிட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கணும். 1 மில்லியன் பேக்லிங்க்கு 35 ஆச்சு இருந்திருக்கணும். ஆனால் அவங்க வந்து எப்படி வேலை செஞ்சாங்களோ தெரில. இந்த 5ன்றது நாம் வேலை செஞ்ச பிறகு தான் வந்தது இங்கே. சரிங்களா? ஸோ டொமைனுக்கு நினைச்சு கிட்டத்தட்ட 14 வருஷம் 278 நாள் ஆகுது இன்னியாட. சரிங்களா? ஸோ இந்த போல் உங்கள் வெப்சைட்டுமே இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? நீ எவ்வளோ பெரிய ஆர்டிகல்ஸ் நீ போட்டாலுமே சரி, டைட்டில், ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஃபார் இமேஜுக்கு எஸ்இஓ பண்ணுறதுக்காக ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணி விட்டுரு போதிக்கும். இவ்வளோதான். இது நீ கரெக்டாக கொடுத்தாலே போதிக்கும். அது இல்லாமல் நீ கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து 100 வார்த்தையாக இருந்தாலும் சரி, 500 வார்த்தையாக இருந்தாலும் சரி, 1000 வார்த்தையாலும் சரி 100% குவாலிட்டியாக இருக்கணும். புரியுதுங்களா? தென் நீ ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு மந்த் அண்ட் மந்த் 100 பேக்லிங்கோ 200 பேக்லிங்கோ நீ எடுத்துகிட்டே வர அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும் நண்பா. ஓப்பனாக நான் சொல்கிறேன். காம்படிட்டர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. சரியா? வேலை செஞ்சுப்பார். நான் சொல்கிற மாரி மெத்தடில் நீ ஃபாலோ பண்ணிப்பார். கண்டிப்பாக உனக்கு ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? தென் இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்குமே யாருக்காச்சும் இது போல் பேக்லிங்க் பில்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து ஹையர் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கன்னட ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நான் கொடுத்துட்ருக்கேன். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் இது போக ஐசிபிசி ஆர்டிகல் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருப்பீங்க கூகுள் ஆட்சன்ஸில். தென் ரெவன்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இது போடுறது மூலிமா உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் இது போக ப்ரீமியமாக ஓகேங்களா எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமாக வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபாய், 15000 ரூபா அண்டு 25000 ரூபா. ஓகேங்களா? இது 3மே ப்ரீமியம் தான். ஓகேங்களா? தென் எந்த நீங்கள் பேக்கேஜ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நம்ம ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? தென் இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள், ஃபர்தராக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பேக்கேஜ்லையுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. 7000 ரூபாய் பேக்கேஜில் உங்களுக்கு வெப்சைட் மட்டும்தான் கொடுப்பேன். 15000 ரூபாய் பேக்கேஜில் உங்களுக்கு வந்து A to Z வெப்சைட்னா என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லிக் கொடுப்பேன். 25000 ரூபாய் பேக்கேஜில் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன். எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. உங்களுக்கு பதிலாக நானே வேலை செஞ்சு
மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். புரியுதுங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும், இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து ஹை குவாலிட்டி பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே அப்படி சேலஞ்ச் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் என் அளவுக்கு குவாலிட்டியாக சர்வீஸ் யாரும் கொடுக்க முடியாது பேக்லிங்க்ஸ் வயசு பார்த்தாச்சுன்னா. ஏன்னா நான் பேக்லிங்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன 8 நாளில் உங்கள் வெப்சைட்டில் ஜீரோவில் இருக்கிற பேக்லிங்க் வந்து 8 நாளில் ரீஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 1000 பேக்லிங்க் நீ ஆர்டர் கொடுக்குறியா, அதில் 15% அப்டேட் ஆகிடும். இதுதான் என்னுடைய குவாலிட்டி, இதுதான் என்னுடைய ஒர்க்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? 1000 பேக்லிங்க் ஆர்டர் எடுத்துப்பாரு. ப்ரோ பேக்லிங்க் எவ்வளோ ப்ரோ ப்ரைஸு? ஒரு பேக்லிங்க்கு ₹1 ப்ரோ. ஓகேவா? ஒரு பேக்லிங்க் ₹1 தான், ரொம்பலாம் கிடையாது. நம்ம வந்து மற்றவங்க மாதிரி வந்து ப்ராஃபிட் வச்செல்லாம் நான் வந்து பார்க்கவே மாட்டேன். ஓகேங்களா? ₹1 கொடுக்குறியா, எனக்கு அதில் 50 பைசா ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பேக்லிங்க்கு 50 பைசா கிடைக்குதா, எனக்கு அதுவே போதிக்கும். ₹1000 ₹500 கிடைக்குதா போதிக்கும். அவ்வளோதான் என்னுடைய திங்கிங்கை தவிர, இதே ஒரு சில டைமில் ஆஃபர்ஸ் கொடுப்பேன். 5000 பேக்லிங்க் வந்து ₹3000 கொடுப்பேன், 5000 பேக்லிங்க் ₹2500 கூட கொடுப்பேன். இந்தமாரி டைம்ஸ்லாம் நீங்கள் வந்து நீங்கள் தான் பார்த்து வந்து ஆர்டர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிற போல இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ரெகுலராக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். தென் இது போல் பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்க்குறது, வெப்சைட்டுக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது போல் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2000 வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃபீமேல் யாராச்சும் என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கரண்ட்டாக அப்படின்னா, தென் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நர்வஸ் ஆகாதீங்க, ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. முக்கியமாக டவுட்டா டேரெக்டாக கால் பண்ணிவிடு. ஓகேவா? கால் பண்ணி ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் ஓப்பனாக கேட்டுருங்க. எனக்கு வந்து இப்போ ஆன்லைனில் இந்த கேட்டகரி எடுத்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் மணி மேக் பண்ண முடியுமா, எவ்வளோ டைம் எடுத்துக்கும், உனக்கு எது வந்தாலும் டவுட்டாக டேரெக்டாக கால் பண்ணிவிடு. டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த வீடியோஸ் நீ எப்போ வேணால் பார்க்கலாம். நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி கூட பார்த்துக்கோ. டவுட்டுனா டேரெக்டாக கால் பண்ணிவிடு. இந்த வாட்ஸ்அப் சேட்டு, டெலகிராம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். டவுட்டுனா டேரெக்டாக கால் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடு இருக்குது அப்படின்னா, தென் உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பிளுக்கு ஒரே ஆர்டிக்கல் வாங்கி பார்க்கலாம். ஒரு பேக்லிங்க் வயசு 1000 பேக்லிங்க் எடுத்து பார்க்கலாம். அதுமாரி சொல்லிவிட்டு மினிமம் பேக்கேஜ் என்னவோ அதை எடுத்து பாருங்கள். சாட்டிஸ்ஃபைடுனா மட்டும் அடுத்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. புரியுதுங்களா? தென் அவ்வளோதான். தென் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது வெப்சைட் சம்மந்தமாக டவுட் இருக்குது, சர்வீஸ் இருக்குனாலுமே டேரெக்டாக கால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் ஸ்டார்டிங்கு நான் சொன்னதான் டொமைன் அத்தாரிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக நிறுத்த முடியும் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு ப்ரூஃப் வந்து காட்டணும் அப்படின்னா என்னோடய வெப்சைட் இங்கே எல்லாருக்குமே தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், mrfull.com. இந்த வெப்சைட் வந்து என்னோடய வெப்சைட். எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குன்னு எடுத்துகிட்டு வந்த இந்த வெப்சைட் வந்து என்னோடய சேனல் டே டு டேட் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது? 58 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வெப்சைட்டை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், மோஸ்ட் ஸ்கோர் 4 இருக்குது. 1 மில்லியன் பேக்லிங்க் இருந்த அந்த வெப்சைட்டுக்கு 5 தான் இருந்தது. பட் ஆனால் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பாருங்கள், வெறும் ஹை குவாலிட்டி பேக்லிங்க்னு வந்து பார்த்தாச்சுன்னா 892 பேக்லிங்க் தான் இருக்குது. 892 பேக்லிங்க்லேயே கிட்டத்தட்ட டொமைன் அத்தாரிட்டி வந்து பார்த்தாச்சுன்னா 58 நம்ம எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 3 வருஷத்தில் செஞ்ச ஒர்க்கான்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி கிடையாது. இது எல்லாமே ஷார்ட் அண்ட் டைமில் பண்ணி காமிச்சிதுனால. ஓகேங்களா? ஸோ டொமைனுக்கான ஏஜ் இன்னியோட 3 வருஷம் 61 நாள் ஆகுது எக்ஸாக்டிங்காக. சரிங்களா? ஸோ லிங்க்டு வெப்சைட் வந்து பார்த்தாச்சுன்னா 9000 பேக்லிங்க்கு மோஸ்ட்ல நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது இருக்குது. சரிங்களா? பேஜ் அத்தாரிட்டி அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 49% இருக்குது ஆஃப் பேஜ் எஸ்இஓ. தென் பேஜ் அத்தாரிட்டி வந்து பார்த்தாச்சுன்னா 39% வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸ்பேம் ஸ்கோர் 1 தான் இருக்குது. ஓகேவா? தென் இப்போ வந்து இது இன்னுமே வந்து ட்ரஸ்டபிள் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா, தென் இப்போது டொமைன் வந்து அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தா இருக்குமா இருக்காதான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் என்னென்னா, கண்டிப்பாக இருக்கும். அதாவது நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னா இருக்குன்றது தான் ஒரே பதில். என்னோட சைடுனா நீங்கள் என்ன ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கிட்டத்தட்ட 2022 ஓகேங்களா 8வது மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி டொமைன் பார்த்ததுலேருந்து சேம் அதே தான் பார்த்துருப்பீங்க. அவங்க டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஆரம்பத்தில் 50 புஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 8வது மாதத்துலேருந்து பாருங்கள் ஒரே ஒர்க்கு தான். ஓகேங்களா? எடுத்த உடனே ஆவரேஜ் பண்ணி ஒரு 45லேருந்து 50 கிட்டத்தட்ட போயிருக்க கிராஃப் மட்டும் பாருங்கள். அது கீழே டேட்டா இருக்குது, நான் அதை காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து புஷ் ஆகிருக்கு இந்த இடத்த. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கோர் அப்டேட் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வந்துடுச்சு. ஓகேங்களா? 2023 2025 2வது மாதம் ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6லேருந்து
10 கோர் பிட் வந்திருக்கும் இந்த இடையில இருக்கக்கூடிய ஒரு 2.5 வருஷத்துல. ஓகேங்களா, அவரேஜ் பண்ணி தென் இது எல்லாத்துக்குமே நம்ம டொமைன் வந்து ஸ்டடியாக கன் மாதிரி நின்று இருக்குது. ரீசன் என்னன்னா நம்மளுடைய ஒர்க் அப்படி. சரிங்களா, ஸோ இது வந்து இங்கே பாருங்கள் எந்தெந்த இயரில் 2022 8வது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி 4 இருக்குது. அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கா. தென் 2வது மாதத்தில் அதாவது 2022 10வது மாதத்தில் அப்படியே 5 அப்படியே 10 அப்படின்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா, சாரி 10ன்ற பாருங்க 5 அப்படியே புஷ் ஆகிருக்கா. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 10வது மாதம். ஓகேங்களா, அன்றைக்கி நம்ம ஃபுல் ஒர்க்கை நம்ம கொடுத்துருக்கோம். 54 இருக்குது டொமைன் அத்தாரிட்டின்றது. சரிங்களா, 55 56 57 58 தென் ஆல்மோஸ்ட் 59 வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்த. சரிங்களா, தென் அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக 1 மட்டும் குறைஞ்சிருக்கு. 59லேருந்து 58 வந்திருக்கு. சரிங்களா, இது 1 2ன்றது குறையும் ஏறும். ஓகேங்களா, இது காமன். பட் ஆனால் அதுக்குன்னு 5 6 இது போல் சடனாக குறையாது. ஓகேங்களா, நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணால் கன் மாதிரி நிற்கும். எதுவாக இருந்தாலும் பேக்லிங்காக இருந்தாலும் சரி, டொமைன் அத்தாரிட்டி இருந்தாலும் சரி, டொமைன் ரேட்டிங்காக இருந்தாலும் சரி. சரிங்களா, சரி ப்ரோ, இப்போ டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டீங்க, அது ஃபர்தராக காமிச்சிட்டிங்க. இதே வந்து ஏகிராஃபில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாச்சு அப்படின்னா, இது நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறதான் ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நிற்காதுன்னு சொல்லிட்டு நான் பல டைம் சொல்லியிருக்கேன் பல பேருக்கு. இது யாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் வந்து என்னோடய வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா, ஏகிராஃபில் mrfull.com டைப் பண்ணியிருக்கேன். தென் கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம செக் பண்ணணும், வெரிஃபிகேஷன் ஹியூமனாக பாட்டான்றதை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து ரிப்போர்ட் காட்டாது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த பாருங்கள், டொமைன் ரேட்டிங்கிறது 37 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 37 அதாவது இந்த 37 வர வைக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் 50 பேக்லிங்க்கு தான். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒர்க் அப்படி. ஓகேவா, ஸோ லிங்க்டு வெப்சைட் பார்த்துச்சுன்னா 424 வெப்சைட் வந்து பில்டு பண்ணியிருக்கோம். அதாவது லிங்க்டு வெப்சைட்னா 94% டூ ஃபாலோ தான். ஓகேங்களா, 70% நோ ஃபாலோவில் ஆவரேஜ் பண்ணி 70%மே டூ ஃபாலோ பேக்லிங்க் தான். அதுனா அப்புறம் ரெண்டுமே டூ ஃபாலோ அப்படின்னா நண்பா இந்த வெப்சைடு வந்து பார்த்துச்சுன்னா லிங்க்டு வெப்சைட்டில் பார்த்துச்சுன்னா 70 வெப்சைட்டில் தான் அந்த 50 பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம். 50 வெப்சைட்டில் இருந்து 424 பேக்லிங்க்ன்றது நமக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா, அதாவது 50 வெப்சைட்லேருந்து தான் 424 வெப்சைட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அப்போ ஒரு வெப்சைட்டுக்கு எவ்வளோன்றது நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா, தென் இப்போது இந்த வெப்சைட்டில் எந்தெந்த வெப்சைட்லேருந்து நம்ம வந்து பேக்லிங்க் நம்ம வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து இங்கேயுமே பார்த்துக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இது போல் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ உங்கள் பேக்லிங்க் வந்து எல்லோரும் நம்பர் வைஸ் பார்த்தாச்சு 1 மில்லியன் இருக்குது, 3 மில்லியன் இருக்குது, 5 மில்லியன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் நம்பர்ஸ் வச்சு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கவே கூடாதுங்க. ஓகேவா, விஷயம் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே அது ஜஸ்ட் ஃபார் நம்பரை தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் வந்து அது ரொம்ப பெரிய வேல்யூன்னு நினைக்கவே கூடாது. ஓகேவா, 1 மில்லியன் பேக்லிங்க் எடுக்கிறது ரொம்ப பெரிய மேட்ரே கிடையாது. ஒரு 6 மாதத்தில் 1 மில்லியன் பேக்லிங்க் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தர முடியும். ரிப்போர்ட் இன்க்ளூட் என்னால் வந்து கொடுக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா, அந்த 1 மில்லியன் பேக்லிங்க் எவ்வளோ வெப்சைட்லேருந்து எடுத்துருக்குங்கிறதா அங்கே ட்விஸ்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ வெறும் 40,000 வெப்சைட்லேருந்து 1 மில்லியன் பேக்லிங்க்னு 5 மில்லியன் பேக்லிங்க் கூட என்னால் பில்டு பண்ணி தர முடியும். ஓகேங்களா, அது நிற்குமா ஸ்டாண்டர்டாக ஸ்பாம் ஸ்கோர் ஏறாமல் பார்த்துக்கணும். இந்தமாரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ யாரை போட்டு பார்த்துட்டு எங்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அனதர் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணுறதை விட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு குவாலிட்டியாக ஒர்க் பண்ண தெரிஞ்சால் நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். இல்லையா, டீசெண்டாக ப்ரொஃபஷனலாக பண்ணித்தரேன் என்ன போல் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணுங்கள். இது எதுவுமே தெரியாமல் காசு எடுத்து போய் கொடுத்துட்டு ஸ்பாம் ஸ்கோர் ஏறி போச்சுன்னு சொல்லிட்டு வராதிங்க. அப்புறம் ஸ்பாம் ஸ்கோர் ஏறிச்சுன்னா அது குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பேக்கில் இதாக இருக்கும். புரியுதுங்களா, ஸோ இது போல் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கூகுளில் நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு ஹையண்டாக பேக்லிங்க் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து கூகுளில் வந்து ரேங்க் ஆகும். சரிங்களா, ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோலிங் நடக்குதோ அதை பொறுத்து ஃபாஸ்ட்டாக இன்டெக்ஸிங் ஆகிடும். இன்டெக்ஸ் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக்ன்றது ஒன்று வரும். சரிங்களா, இங்கே ஸ்டார்டிங் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ நீ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படாத. 7 வருஷத்துக்கு மேலே நீ கண்டினியூவாக ஆக்டிவாக இருக்குது அப்படின்னாலே உங்கள் வெப்சைட் கண்டிப்பாக கூகுளில் ரேங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா, 1 இயர் 2 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு டிமோட்டிவ் ஆகிட்டு எப்படி ஒர்க் பண்ணாது இருக்கீங்க அப்படின்னா அது தப்பு. இன்னிலேருந்து ஆரம்பிங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் சக்ஸஸ் ரேட்டுன்றது ஒன்று பார்க்க முடியும். ஓகேங்களா, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.